இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதான தலைப்பு, நீங்க யார்? ஹூ ஆர் யூ? குடும்பத்தில் நீ யார்? நீ யார்? நம்ம மகன் யார், மகள் யார் அப்படின்லாம் நிறைய பார்த்துருக்கோம். கணவர் யார், மனைவி யார் அப்படின்னு பார்த்துருக்கோம். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எடுத்துப்பீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு யார்? உங்கள் மனைவிக்கு கணவர், உங்கள் பிள்ளைகளுக்கு தகப்பன். அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு என்ன சொல்ல, அந்த டாபிக் அண்ட் டைட்டில் டிஃபர் ஆகுது நமக்கு. சரியா? ஒரு குறிப்பிட்ட டாபிக் நம்ம இது வரைக்கும் தொடலை, பார்க்கலை. பெண்கள் அப்படின்ற ஒரு விதத்தில் நம்ம அப்படியே ஒரு வந்திருக்கோம். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கில் நம்ம பார்க்கல. என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, மருமகள் அப்படின்றதுல நம்ம பார்க்கல. கரெக்டாக பார்க்கல. ஏன்னா நான் எழுதி வச்சதை ஃபுல்லாக பெரட்டி பார்த்தேன். ஒரு 3.5 வருஷமாக எழுதி வச்ச அந்த 36 எபிசோட்ஸையும் இப்போ ஃபுல்லாக பெரட்டி பார்த்தா அதில் இல்லை. நான் ஏன் அந்த மருமகள் அப்படின்ற அந்த டாபிக் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜஸ்ட் அஸ் அ எக்ஸாம்பிள், ஒரு உதாரணமாக எடுத்தேன். அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்புடைய விதத்தில் நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்த்துக்கணும், கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். நான் சொல்லுகிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம எல்லார் குடும்பத்துக்கும் எல்லாமே ஏற்புடையதாக இருக்காது. எஸ் சொல்லுவோமா? எல்லாமே நம்ம எல்லார் குடும்பத்துக்கும் ஏற்புடையதாக இருக்காது. ஆனால் அநேக பாயிண்ட்ஸு நமக்கு எதெல்லாம் உள்ள நம்மளால் புகுத்த முடியுமோ அதை நம்ம உள்ளே புகுத்திடணும். எதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒவ்வாமையாக இருக்கோ, தேவையில்லாமல் இருக்கோ, அதை விட்டுடணும். ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு விதம். எல்லா மரமும் ஒரே மாதிரி இல்லை இல்லையா? ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு விதம். அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு குடும்பம் வித்தியாசமான அனுபவங்களுக்குள்ளே போகிறது இல்லை? ஒரு சில குடும்பத்தில் ஒரு சில பெண்கள் சொல்லுவாங்க, ஏன் ஆண்களுமே சொல்லுவாங்க, எப்பா என்ன நேரமும் கண்ணீர், எந்த நேரமும் சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, சண்டைனா என்னன்னே தெரியாது அப்படின்வாங்க. நாங்கள் சண்டையே போட்டதில்லை அப்படின்வாங்க. எப்போவுமே ஒரே லட்டு தான், ஒரே இனிப்பு தான். அது ஒரு சில குடும்பத்தோட அனுபவம். ஸோ உங்கள் குடும்பத்துக்கு ஏற்புடையதான காரியத்தை நான் ஏன் மருமகள் அப்படின்ற டைட்டில் எடுத்தேன்னா, இது வரைக்கும் அந்த டைட்டில் எடுக்காததுனால எடுத்து உங்களுடைய நிலைக்கு ஏற்றார் போல் இதை நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் வச்சு பார்த்துக்கணும். சரியா? உங்களோட ரோல் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். சரி, மருமகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு மகள். புரியுதா? இன்னொரு மகள். பெண்களுக்கு ஒரு டெர்மினாலஜி சொல்லுவாங்க. திருமணத்துக்கு முன்னாடி, திருமணத்துக்கு பின்னாடி. ஆண்களுக்குமே அது உண்டு. பெண்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருமணத்துக்கு முன்னாடி அவங்களை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னாக்கா, டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. பிரின்சஸ்னால் இளவரசி. அதே போல தான் ஆண்களுக்கும் இளவரசன். புரியுதா? இளவரசன். ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீ இஸ் கோயிங் டு பி, இப்போ போகிற இடத்துல மாமியார் இருந்தாங்க அப்படின்னாக்கா, ஒரு சில குடும்பங்களில் மாமியார் இறந்திருப்பார்கள், ஒரு சில குடும்பங்களில் மாமியார் இருப்பாங்க. அப்போ இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஷீ இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் குவீன். ஷீ இஸ் நாட் கோயிங் அஸ் அ பிரின்சஸ். ஒரு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஒரு பெண்ணுக்கு, அந்த பெண் இளவரசியாக அடுத்த குடும்பத்துக்கு போகலை. இளவரசின்ற பட்டத்தை அவள் வீட்டிலே விட்டுட்டு அடுத்த குடும்பத்துக்கு அவள் எப்படி எந்த டேக்லைனோட போகிறான்னு பார்த்தீங்கன்னா, குயின்ன்ற டேக்லைனோட போகிறா. இந்த சினாரியோவை நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்களேன். இப்போது ஒரு போகிறதான குடும்பத்தில், புரியுதா, அந்த அக்செப்டன்ஸு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு சளி பிடிக்குது அப்படின்னாக்கா, ஒரு வைரஸ், கோல்டுக்குரியதான வைரஸ் உள்ளே போயிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு இருமல் வருது. இப்போவும் இந்த கிளைமேட்டுக்கு ஏகப்பட்ட இருமல் இருக்குது, குளிர் இருக்குது, எக்கச்சக்கமாக குளிர் இப்போ சென்னையில். கரெக்டாக? ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு குளிர், நம்ம உடம்பை தொலைக்கிற அளவுக்கு ஒரு விதமான ஒரு குளிர் சென்னையில் இருந்துக்கிட்டு இருக்குது இல்லையா? அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அது என்ன பண்ணி எடுக்குதுனாக்கா, ஒரு மாதிரி உருட்டி எடுக்கும். தொண்டை திடீர்னு கரகரப்பாக இருக்கும். தொண்டையை நம்ம ட்ரீட் பண்ணாத பட்சத்தில் என்ன ஆகும்னாக்கா, அடுத்த நாள் ஒரு மாதிரி ஒரு கன்ஜஸ்டட் லங்ஸு, செஸ்ட்டு ஒரு மாதிரி ஹெவியான மாதிரி இருக்கும். நம்ம அப்பமும் ஸ்டீம் எடுக்கலை, எதுவுமே பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உடம்புல உதறல் ஏற்படும், உள் ஜுரம் வரும், வெளி ஜுரமாக அது வரும், இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். அதுபோல் ஒரு குடும்பத்தில் வெளியிலேருந்து ஒரு நபர் உள்ளே வர்றாங்க அப்படின்னாக்கா, அவங்க வைரஸ் கிடையாது, வெளியிலேருந்து உள்ளே வர்றாங்க அப்படின்னாக்கா ஒரு சில மாற்றங்கள் அந்த குடும்பத்துக்குள்ளே ஏற்படுமா படாதா? ஏற்பட்டுச்சா உங்கள் குடும்பத்துலலாம்? இல்லையா?
என்ன ஒரு சில பேர் ரொம்ப தெய்வீகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏற்படும், எல்லார் குடும்பத்துலேயுமே ஏற்படும். அதுதான் ஏற்புடையது. சரியா? எல்லார் குடும்பத்துலேயுமே ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சாதா ஒரு வைரஸ், கண்ணுக்கு பார்க்க முடியாத ஒரு வைரஸ் வந்து மாற்றங்களை ஏற்படுத்துன்னா, இவ்வளோ பெரிய பிம்பம் மாதிரி நம்ம நிற்கிறோம், ஒரு குடும்பத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்துகிறாங்க. எத்தனை பேர் மருமகளாக இருந்திருக்கீங்க? மருமகளாக இருக்கிறீங்க. எத்தனை பேர் மாமியாராகவும் ஆயிட்டீங்க? தூக்குங்க. போய் சொல்கிறாங்க பாருங்க. உங்கள் அனுபவம் வித்தியாசமாக இருக்கும். ஏன் வித்தியாசமாக இருக்கும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் மருமகளாக போய் பல காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றிருப்பீங்க. எப்படின்னாக்கா, இந்த மாதிரி நான் இருக்கக்கூடாது யார்கிட்ட, வருகிறதான என்னுடைய மருமகன்கிட்ட அப்படின்னு நிறைய பேர் கற்றுருப்பீங்க. இல்லை, ஒரு சுபாவம் இருக்குது. என்னென்னா, என்னை நீ குத்துனல அதே மாதிரி நானும் வரப்போகிற பிள்ளைய நான் குத்துவேன் அப்படின்ற 2 நேச்சர் இருக்குது. கரெக்டாக இல்லையா? 2 நேச்சர் இருக்குது. இந்த 2 சுபாவத்தின்படி தான் நம்மளால் நம்ம வெளிக்காட்ட முடியும். புரியுதா? இதை செய்யக்கூடாது, ஏன்னா எனக்கு வலிச்சா மாதிரி தானே அவளுக்கும் வலிக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சுபாவம். இன்னொரு சுபாவம், எனக்கு எப்படி வலிச்சதோ அதே வலியை நான் உனக்கும் கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு சுபாவம். 2 சுபாவம் இருக்குது. புரியுதா? இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம், நீங்கள் யார் அப்படின்ற அந்த ஒரு இதில் மாமியார் மாமனாருக்கு மருமகள், கணவருக்கு மனைவி, நாத்தனாருக்கு அவள் எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணியாக இருக்கா. அண்ணி, அது அக்காவாக இருந்தாலும் அண்ணி நம்ம கூப்பிடுவோம், தங்கச்சியாக இருந்தாலும் அண்ணி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நாத்தனார்மார் அண்ணி அப்படின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு திருமணமான போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய அத்தை அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க, கணவர் மாப்பிள்ளை பொண்ணு பார்த்து மாப்பிள்ளைக்கு பிடிச்சி போச்சு அப்படின்ன உடனே அவங்க வந்து எங்களை எப்படி கூப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா, எனக்கும் என்னுடைய கணவருடைய முதல் தங்கை அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்கனாக்கா, நாங்கள் 2 பேரும் ஒரே வருஷத்தில் பிறந்தவங்க. அவங்க என்னோட 6 மாதம் மூத்தவங்க. அப்போ அவங்கள்ட்ட சொன்னாங்க, நீங்களும் அண்ணின்னு தான் கூப்பிடணும். எப்படி நீங்களும் அண்ணின்னு தான் கூப்பிடணும். நான் வந்து இளையவா தான், ஆனால் நீங்களும் அண்ணின்னு தான் கூப்பிடணும் சொல்லிட்டு அவங்களே விளக்கம் கொடுத்தாங்க. அவன் இளையவளாக இருந்தாலும் உங்கள் அண்ணன் மனைவி, அதனால் நீங்கள் அண்ணின்னு கூப்பிடணும். நீ அவங்கள ஏன் அண்ணின்னு கூப்பிடணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, உன் கணவரோட அவங்களோட கணவர் மூத்தவங்க. எவ்வளோ அழகான ஒரு பந்தங்கள் பார்த்தீங்களா? நான் அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையிலே. ஓஹோ, அப்போ அந்த ரெஸ்பெக்ட் அந்த வீட்டில் இருக்கிறதான ஆண்களுக்கு கொடுக்கறதான அந்த ஒரு மரியாதை எதுக்காக அது அப்படின்னாக்கா, உங்கள் வயசுக்கு உங்கள் வயசுக்கு இல்லை, உங்களுடைய கணவர் இவளுடைய கணவரை காட்டிலும் 1 வயதோ 2 வயதோ அவர் மூத்தவர், அதனால் 2 பேரும் அப்படி கூப்பிடுங்க. இப்போ உள்ள காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, ஒன்று பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, ப்ரோன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ப்ரோ, நீங்களும் ப்ரோ தான், வீட்டில் குடும்பத்தில் உள்ளவங்களும் ப்ரோ தான், எல்லாம் ஒரே ப்ரோ. அத்தான்னு சொல்லி கூப்பிடுறது, ஒருத்தர் அப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? நாத்தனாரோட கணவன்மார் அத்தான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ரொம்ப கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா மச்சான்னு சொல்லி கூப்பிடுவாங்க, மாமான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த பந்தங்கள் எல்லாம் போகக்கூடாது. போயிடுச்சின்னு சொல்ல மாட்டேன், போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா அந்த அப்படியே விரிசல் பெருசாக விரிசல் ஆகிட்டே இருக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஒரு பெண் வீட்டுக்குள்ளே வர்றப்ப, அதாவது அந்த மான் படத்தை போடுறீங்களா, மான் படத்தை, ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே வர்றப்ப அந்த படங்களை அப்படியே பாருங்கள். ஒரு மான் உள்ளே வருது அப்படின்னாக்கா மற்ற மான்கள் எல்லாம் பார்க்குது. அது மானாக பார்த்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இன்னொரு படம், அடுத்த படம் போடுங்களேன். இப்போ என்ன இது என்ன குடும்பம்? மான் குடும்பம் எல்லாம் எப்படி பார்க்குது? மானாக பார்க்குது. இப்போ அடுத்த படம் ஒன்று போடுங்களேன். இப்போ மானு வர்ற நபரை இப்படி பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வர்றவ யாரு? ஆக்சுவலாக மான் தான். வர்றவா ஓனையா அப்படின்னு பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மானோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். புரியுதா? அடுத்த பிக்சர் ஒன்று போடுங்க. இல்லை அது இல்லை, இன்னொரு பிக்சர் இருக்குமே. ஆமாம், வர்றவங்களை ஓனாயாக பார்த்தாலும் இல்லை வெளில இருந்து இங்கே பாருங்க, இது எப்படி பார்க்குது அப்படின்னாக்கா, மானை தனக்குள்ள இதை எப்படியாவது இதை நம்ம வழிப்படுத்தணும், இல்லை வசப்படுத்தணும். புரியுதா உங்களுக்கு?
அப்படி பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் பிகம்ஸ் அ கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆகிடும். யார் இவங்க, அதாவது வந்து அந்த அந்த மானுக்குரியதான அந்த ஒரு உரிமை அந்த இடத்துல பறிக்கப்படுதுன்னு சொல்ல மாட்டேன், அவங்க அதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு சற்று நாள் பிடிக்கும். நான் பேசுகிறது புரியுதா? எல்லாருக்கும் புரியுதுன்னு சொல்கிறவங்க மாத்திரம் எஸ் சொல்லுங்கள். கொஞ்சம் நாள் பிடிக்கும், இட் வில் டேக் டைம். ஆனால் உண்மையாக ஸ்டெபிளைஸ் ஆகிட்டவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் டேக் டீப் ரூட்ஸை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இன்னொரு அடுத்த படத்தை போடுங்களேன், அடுத்த படம் போடுங்க. இது வந்து பார்த்துக்கோங்க நல்லா. இதை பார்த்துட்டு என்கிட்ட நீங்கள் சொல்லணும், இதை நீங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். சொல்லுங்க. வட்டம். வேற? ஜீரோ. வெரி குட். நீங்கள்? பிளாக் சர்க்கிள். வெரி குட். நீங்கள்? வளையம். சூப்பர். என்னப்பா? பவுண்ட்ரி. ஓகே, பவுண்ட்ரி. இந்த பக்கம் ரிங்கு. வெரி குட். நீங்கள்? ஜீரோ. ஜீரோ அங்கேயே ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கல்ல. வேற? சர்க்கிள். என்னப்பா? உள்ளடக்கி இருக்கு. சூப்பர். வித்தியாசமா. வேற? முழுமையாக இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு தெரியுமா, நான் இதை என்னன்னு போட்டு இந்த வட்டத்தை கொண்டு வந்தேன் தெரியுமா? கூகுள்லேருந்து தான் இதை எடுத்தேன். என்னன்னு போட்டு எடுத்தேன் தெரியுமா? ரவுண்டு ஷேப்புன்னு போட்டேன். ஆனால் யாருமே ரவுண்டுன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னது எல்லாமே ரைட்டு தான், சொன்னது எல்லாமே ரைட்டு தான். ஆனால் நான் போட்ட பேர் நீங்கள் யாருமே சொல்ல. ரவுண்டு ஷேப்புன்னு போட்ட உடனே ஏகப்பட்ட டைப்பில் நான் இதை மட்டும் கொண்டு வந்தேன். இந்த ரவுண்டாக இருக்கிறத கொண்டு வந்தேன். புரியுதா? இதை என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த இதிலே பார்த்தா, பாலுன்னு சொல்லலாம், சர்க்கிள்னு சொல்லலாம், டயர்னு சொல்லலாம், மூணுன்னு சொல்லலாமா, ரவுண்டு கிளாக்குன்னு சொல்லலாம். இப்படி ஏகப்பட்ட ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க பவுண்ட்ரி அப்படின்னாங்க, எல்லை அப்படின்னாங்க. நான் போட்டது ஒன்று, ஆனால் நீங்கள் எல்லாம் சொன்னது வெவ்வேறு பேர் இருக்குது பார்த்தீங்களா? வேற 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 பேர். நான் போட்ட பேரை நீங்கள் சொல்லவே இல்லை. இன்னைக்குரிய டைட்டில் என்ன? நீ யார் குடும்பத்தில்? நீ யார்? நீங்கள் யார் உங்கள் குடும்பத்தில்? ஹூ ஆர் யூ இன் யோர் ஹவுஸ்? ஹூ ஆர் யூ? ஹூ ஆர் யூ? உங்களை குடும்பத்தில் வெவ்வேறு விதமாக வந்து அசோசியேட் பண்ணலாம், பட் யூ ஷுட் நோ ஹூ யூ ஆர். சேயஸ், நீங்கள் யாருன்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். இதை நான் ஒரு 2-3 மாதமாகவே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஹூ ஆர் யூன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு அறிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா எந்த விதத்துலேயும் நமக்கு சென்சிட்டிவ்னஸோ எதுவுமே வராதுங்க. சொல்கிறேன், ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவங்க வீட்டில் நடக்கிற எல்லா காரியத்தையும் ஸ்டேட்டஸில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த பழக்கத்தை நிறுத்துங்க அப்படின்னு. டோன்ட் ஹேவ் திஸ் ஹேபிட். உன் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுது, அப்படியே நீ வாயில் பேசாமே தெரியுது. ஏன் இப்படி வைக்கிற நீ? ஏங்க இப்படி வைக்கிறீங்க நீங்கள்? உங்கள் குடும்பத்தில் நடக்கிறது அவங்க ஸ்டேட்டஸில் வைக்கிறாங்க. அவங்க வீட்டில் யாரோ ஏதோ ஒரு சோகம் அப்படின்னா உடனே ஸ்டேட்டஸ். அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு சந்தோஷம் அப்படின்னாக்கா உடனே ஸ்டேட்டஸ். எதுக்கு? யாருக்கு தெரியப்படுத்தணும்? நீங்கள் யாருன்றதை யாருக்கு நீங்கள் நிரூபிக்க வேணும்? நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் போதாதா? போதாதா? போதும். வேறு யாருக்கும் நம்ம நிரூபிக்கணுன்ற அவசியம் கிடையாது எப்போவுமே. புரியுதா? அந்த பேப்பர்ஸ் எங்கே இருக்கீங்க? அந்த பேப்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுங்களேன். வேகமாக வாங்களேன், வேகமாக வாங்க. அப்புறம் இந்த உறவின் முறைகள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாள் கழித்து உயர்வினையாக தான் இருக்குது. ஆனால் போக போக ஒரு சில வேளையில் என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிணையாக மாறிடுது. ஓ அதுவா இதுவா, நான் லிவிங் திங்கா. கரெக்டாக? ஒரு சில குடும்பத்தில் உள்ளே வர்றப்ப அந்த 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 பெண்ணுக்கு இருக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுது. அதுக்கு நீங்கள் ஆண்களும் நீங்கள் உங்களையே நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் போக 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 பார்த்தீங்கன்னா அந்த உயர்வினை அக்ரிணை அப்படின்னு சொல்லுவாங்க. லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ். கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் வருஷம் கழிச்சு எல்லா குடும்பத்துலையும் அப்படி ஆகிறதில்ல. ஆனால் ஒரு சில குடும்பத்தில் ஓ அவளா, ஓ அதுவா, கழுதை தேஞ்சி கட்டெரும்பாகிற கதைன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? அப்படியே அந்த மரியாதை தேஞ்சி நலிஞ்சி அதுவா அவளா
அப்படின்னு நலிஞ்சு போயிடும். அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு சொல்லட்டுமா? ஒரு சில சூழ்நிலைகள், ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். சமீபத்தில் ஒரு சுவாரஸ்யமான உண்மையான காரியத்தை கேள்விப்பட்டேன். சரி, அது இதில் நான் எப்படியும் பேர் சொல்ல போகிறதில்ல, அதனால உங்களாலாம் கண்டுபிடிக்க முடியாது, நான் எழுதி வச்சுக்கிட்டேன். சொன்னோன்னே இதை நான் ஷேர் பண்ணுவேன்னு நான் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்டையும் சொன்னேன். நீங்கள் ஷேர் பண்ணுங்க சிஸ்டர், யாரும் நான் தான்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்ட அவங்க வீட்டில் அவங்க மாமியார் சொல்கிறாங்க, இவங்க 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் பிள்ளை பிறக்கிற மாதிரி பிறந்திருக்கு. சரி, யார்? குடும்பத்தில் இருக்கிற மகளுக்கும் மருமகளுக்கும். அப்படியெல்லாம் நடந்திருக்கு அவங்க வீட்டில். மகளுக்கும் மருமகளுக்கும் ஒரே நேரத்தில். எங்கள் வீட்டில் அப்படி நடந்திருக்கு. எங்கள் வீட்டில் சாமும் அண்ணியோட பொண்ணும் ஒரே மாதத்தில் ஒரு நாள் வித்தியாசத்தில் பிறந்தவங்க. இந்த ஜான்வரி 23, அவள் 25 பிறந்தாங்க. ஒரே மாதத்தில் அப்படி டெலிவரி ஆச்சு. அந்த மாதிரி ஒரு சில குடும்பங்களில் நடக்கும். அப்போது இந்த குடும்பத்தில் பிள்ளை எங்கள் வீட்டில் இருந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயாச்சு. அதே போல் அந்த மகள் அவளுடைய குடும்பத்தில் இருந்துட்டு, அந்த மருமக அவள் குடும்பத்தில் இருந்துட்டு டெலிவரி முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. 3-4 மாதம் கழிச்சு இப்போ நாத்தனார் வீட்டுக்கு வர, அவங்க அம்மா வீட்டுக்கு வர்றான். அப்போ அவங்க மாமியார், அவங்க அம்மா, சரியா, அந்த நாத்தனாரோட அம்மா, இந்த பிள்ளையோட மாமியார், அவங்க சொல்கிறாங்க, மகா இன்னைக்கு வீட்டுக்கு வரா, சமைச்சு வைக்கணும், முட்டை கலக்கி பண்ணி வை, மட்டன் சுக்கா நல்லா நல்லி எல்லாம் நிறையா வாங்கி போட்டு மட்டன் குழம்பு பண்ணி வை, பால் சொரால கொஞ்சம் புட்டு பண்ணி வை, ஈரல் பண்ணி வை. 2 பேருக்கும் ஒரே டைமில் தான் பிள்ளை பிறந்திருக்கு, சரியா? இதெல்லாம் சொல்லிட்டு இதில் எல்லாமே கிடைக்கும். ஒரு 2 ஐட்டம் சட்டுன்னு நம்ம கேட்குற டைமில் கிடைக்காது. எது கிடைக்காது? ஈரலும் பால் சொராவும் நம்ம கேட்ட உடனே கிடைக்கிற ஐட்டம் கிடையாது. முந்தின நாளே சொல்லி வைக்கணும். ஏன்னா அது ஒரு மாதிரி பத்திய பொருள் மாதிரி. அது ரத்தம் இல்லைன்னா வாங்கி சாப்பிட்றது, அது மாதிரி ஒரு சில பத்திய பொருள். அது புரியுது, சட்டுன்னு கிடைக்காது. அப்போ இவங்க சொல்கிறாங்க, பால் சொரா பண்ணி வை, இதை ஈரல் பண்ணி வை, அது பண்ணி வை, இது பண்ணி வைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளையும் எல்லாத்தையும் வாங்கிட்டா. அவளால் முடிஞ்சதெல்லாம் எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டா. இவ போதாத காலம் கரெக்டாக பால் சொராவும் ஈரலும் கிடைக்கல. 2 பேருக்கும் டெலிவரி ஆகி அப்போ தான் வந்தவங்க. இவளுக்கும் டெலிவரி ஆகி அவங்க அம்மா வீட்டிலேருந்து 3 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கா. இவள் அவங்க அம்மாவை பார்க்கணுன்னு ஒரு 3-4 மாதம் கழித்து பிள்ளையை தூக்கிட்டு வந்திருக்கா நாத்துன்னு. இப்போ இந்த சிச்சுவேஷனில் இவள் சமாளித்து ஆகணும். புரியுதா? அந்த குடும்பத்தில் அவங்க பேசுகிறாங்க, எல்லாம் மத்தியானம் சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் எவ்வளோ சொன்னேன் அதுட்ட. யாரு? மருமகளை நாத்தனார்கிட்ட சொல்கிறாங்க, பொண்ணுகிட்ட. நான் எவ்வளோ சொன்னேன் அதுட்ட, பால் சுறா வாங்கு, பிள்ளைக்கு இப்போ இதாக இருக்கும், ஈரல் வாங்கு அப்படின்னு சொன்னேன். அது பேர் இது வாங்காமல் விட்டுருக்கு பேர். புரியுதா? அதுக்கு நாத்தனார் சொல்கிறாங்க வீட்டில் இருந்து, இவ பாவம், இவ வெளியே இருந்து இப்படி அப்படியே நடந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப காதில் விழுது. இது நான் சொல்கிறது உங்கள் குடும்பங்கள்லேயே ஏற்புடையதாக இருக்கும். நிறைய வித்தியாசமான சூழ்நிலைகளுக்கு ஏற்புடையதாக இருக்கும். அப்போ இவ வெளியே இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப காதில் விழுது. அவள் எப்போவுமே அப்படிதாம்மா, அன்னைக்கு தான் அவான்னு சொல்கிறா. புரியுதா? அவள் அண்ணிய அன்னைக்கு தான் முதல் தடவை அவான்னு சொல்லி அவள் கேட்குறா. அவளுக்கு அப்படியே உடம்பெல்லாம் வீக் ஆகிடுது. சே, என்னோட எவ்வளோ சின்னவா இவா, எவ்வளோ சின்ன பிள்ளை, என்ன அவா இவான்னு கூப்பிட்றா, என்ன அவளே இவளேன்னு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாப்புல. என்னக்கா இது, சே என்னக்கா இது, ஒரு சின்ன இந்த பொம்பளை குடும்பம் நடத்தின பொம்பளை தானே, அவளுக்கு கஷ்டமாக போச்சு. என்கிட்ட சொல்கிறேன், இந்த பொம்பளை குடும்பம் நடத்துகிற பொம்பளை தானேக்கா, பாருங்கக்கா எப்படி பேசுகிறாங்க. அவங்க அதே இதேன்னு பேசினோடனே அவளே இவளேன்னு பேச ஆரம்பிச்சிட்டாக்கா. பாருங்கக்கா எப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ நான் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டை சொன்னேன்ல, அந்த 2 பாயிண்ட்டை தான் சொன்னேன். ஒரு சில பேர் அவங்க பட்ட கஷ்டத்துலேருந்து கற்றுக்கிட்டு இனி நம்ம மருமகளுக்கு குத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க. 2வது ஒரு ரகம் இருக்குது, ஏன் எவ்வளோ குத்து வாங்கினேன் அதே குத்து ஒன்றையும் குத்து வண்டின்னு குத்துவாங்க. இதில் எந்த ரகம் உங்கள் அம்மா மாமியார் அப்படின்றத நீ தான் மழை ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஃப்ரேம் பண்ணிட்டீன்னா உனக்கு பிரச்சனை இருக்காது. நீ ஃப்ரேம் பண்ணாத பட்சத்தில் யூ வில் பி வெரி சென்சிட்டிவ். மறுபடியும் நீ அடி வாங்கிக்கிட்டே இருப்ப. இதில் சிரிக்க பல காரியங்கள் குடும்பங்களில் நடக்கிற காரியங்களை தான் நான் பேசுகிறேன். ஆனால் இதில் உள்ள காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்பியாசிச்சா பிரச்சனை இல்லை. அப்பியாசிக்கலை அப்படின்னாக்கா அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம இன்னும் வருஷம் ஆரம்பத்தில் இருக்கோம். நல்ல தீர்மானங்களை நம்ம எடுத்துக்கொள்வோம்.
குடும்பங்களில் நல்ல ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே, நல்ல பெஸ்ட்டான ஒரு அவுட்புட் வரணும் என் குடும்பத்தில் அப்படின்ற ஒரு 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 மாற்று சிந்தனையோடு நம்ம இந்த வேளையில் நம்ம இங்கே அமர்ந்திருப்போம். புரியுதா? உங்கள் கையில் வந்து இப்போ ஒரு 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 பேப்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பேப்பரில் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் எழுதுங்க. சரியா? கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் எழுதுங்க. எத்தனை கேள்விக்கு நீங்கள் பதில் நல்ல பாசிட்டிவாக எழுதுறீங்க அப்படின்றத நான் வந்து ஆட் பண்ண சொல்லுவேன். ஓகேவா? நீங்கள் எழுதுங்க. நான் ஒரு 5 செகண்ட் எல்லா கேள்விக்கும் நான் கொடுக்குறேன். ஓகேவா? கண்டிப்பாக எழுதுங்க. உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக எழுதுங்க. உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி மட்டும் சொல்ல, உங்கள் குடும்பத்தில், உங்கள் கூட்டு குடும்பத்தில் உங்களை அதிகமாய் நேசித்த நபர் யார்? பக்கத்தில் காப்பியெல்லாம் அடிக்கூடாதுப்பா. யாரோ பக்கத்துலலாம் திரும்பி பார்க்குறாங்க. காப்பி அடிக்காதீங்க. சரியா? உங்களை அதிகமாய் நேசித்த நபர் யார்? போன வருடத்தில் எழுதிட்டிங்களா? போன வருடத்தில் ஒரு பெஸ்ட்டான ஒரு கிஃப்ட்டு என்னோட ஹஸ்பண்ட், என் புருஷன் எனக்கு கொடுத்தார், என் மனைவி எனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லி, எனக்கும் பேப்பர் பேனாத்தா. ஓகே, என்ன கிஃப்ட்டு? ஒரு சில பேருக்கு வீட்டில் ஆண்களுக்கு கிஃப்டே வாங்க தெரியாது, ஆனால் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. எங்கள் வீட்லேயும் எப்படி தான், கிஃப்டெல்லாம் போயெல்லாம் வாங்கிலாம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் சாப்பாடு ஏதாவது கேட்டால் நல்லா வாங்கி தருவாங்க ஆசையாக. அதனால் நான் சாப்பாடு தான் நான் எழுத போகிறேன்னா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட எழுதுங்க. ஓகே, அடுத்தது, நல்ல ஒரு நீங்கள் விரும்புகிற ஒரு இடத்திற்கு நீங்கள் உங்களால் போக முடிஞ்சுதா? போன வருஷம் நீங்கள் விரும்புகிற ஒரு இடத்திற்கு உங்களால் போக முடிஞ்சுதா? அது என்ன இடம்? ஓகே, என்ன சிஸ்டர் நீங்கள் என்ன முறைக்கிறீங்க? 4th question எழுதுறீங்களா? அப்படியா? 4th question. சரியா? 4th question வந்து worst moment. போன வருஷத்துலே worst, மோசமான ஒரு நாழிகை அப்படின்னா எதை நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு மொமெண்ட் நீங்கள் எதை சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்கள், எழுதுங்க. 5 செகண்டுக்கு மேலே உங்களால் யோசிக்க முடியலன்னா அதை விட்டுருங்க. 5 செகண்டுக்கு மேலே யோசிக்க முடியலன்னா விட்டுருங்க. அப்படி ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு அர்த்தம். ரைட், சூப்பர். 5. இன்னைக்கும் நினச்சா எவ்வளோ செரிஷபிளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஒரு சம்பவம் இன்னைக்கும் சூப்பராக இருந்ததில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சம்பவம். ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு சம்பவம் இருக்கா உங்கள் வாழ்க்கையில்? என் வாழ்க்கையில் ஒன்று நடந்தது, 2-3 நடந்தது. அதில் ஒன்று எழுத போகிறேன். இந்த காரியத்தை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இருக்கா? ஏதாவது உங்கள் பிள்ளைங்க அச்சீவ் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்கள் கணவர் ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் மனைவி ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கலாம். a proud moment. ஓகே, இந்த வருஷத்தில் ரொம்ப சவாலாக இருந்ததான காரியம், யாப்பா இது என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னு நினச்ச காரியம், பல நாள் பல மாதம் ஜெபம் பண்ணி அப்புறமா தான் அடித்து வெளியே வர முடிஞ்சது. இதில் நான் தோற்றுருவேணும்னு நான் நினச்சி பார்த்தேன், ஆனால் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற காரியம், சவாலாக இருந்ததான காரியம் இருக்கா? எழுதுங்க.
ஏதோ ஒரு காரியத்தை நம்ம இப்போ எத்தனாவது கேள்விக்கு வரும்? 8. சரியா? ஏதோ ஒரு காரியத்தை நான் கேட்க நினச்சேன், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கேட்கல. ஏதோ ஒரு காரியத்தை நான் கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்கல, இன்னைக்கு வரைக்கும் பேசலை, அதை பற்றி நான் சொல்லவே இல்லை. அப்படி ஏதாவது இருக்கா? உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறப்பெல்லாம் அந்த லீடிங்கே வரமாட்டேங்குது உங்கள்கிட்ட சொல்லணும்னு. ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னா நான் எப்படி ஓப்பனாக சொல்ல முடியும்? அதனால் சொல்ல முடியல. சரியா? ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நானும் சொல்லணும் 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 அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு நபரை குறித்து சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஒரு லீடிங்கே வரமாட்டேங்குது. எங்கே இப்படி இப்போ சொன்னால் எதுவும் வேறு எதுவும் நமக்கு பேக்கேஜ் ஆஃப் பிளெஸிங் பதிலாக பேக்கேஜ் ஆஃப் கர்சஸ் எதுவும் வந்துடுமோ, அதனால வாய முடின்னு ஒயிட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறோம், அதனால் சொல்ல முடியல, வாய் அடைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருக்கா? எழுதுங்க. போன வருஷத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட பெரிய பாடம். ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு 40 செகண்ட் எடுத்துக்கோங்க. போன வருஷம் நீங்கள் கற்றுக்கொண்ட பெரிய பாடம். a big lesson. it is a big lesson. என் வாழ்க்கையில் நல்ல வேளை இது நடந்துச்சு, அதனால் நான் அதை திருப்பியும் ரிப்பீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்படி ஒரு 2-3 காரியம் என் லைஃப்பில் நடந்துச்சு. அம்மா பெரிய லெசன். அப்படி ஏதாவது இருக்கா? ஏதாவது ஓப்பனாக உங்களால் ஷேர் பண்ண முடியுமா? வாங்க, கை தட்டுவோமா? Thank you. I have 2 elder daughters, okay. So they are grown up, they already completed the graduation. They are looking into the post graduation. அவங்க கிட்ட வந்து see, daughters still daughters, right? நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன், நம்ம சொல்கிற பேச்சை கேட்கணும், they will understand. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவங்க பதில் சொல்லணும்லாம் அப்படி நம்ம எதிர்பார்ப்போம். பட் அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு சுய சிந்தனைகள் இருக்குது, அவங்களுடைய வெளிப்பாடு வித்தியாசமாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். விச் ஐ ரியலைஸ்ட் இன் 2025. அண்ட் தென் ஓகே, ஸோ என் ஒய்ஃப் அது ஒன்றும் புரிஞ்சிக்கல, ஸோ நான் அது புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்கள அணுகுமுறை வந்து அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஸோ the first thing that it will come from the mouth is I know. ஸோ எனக்கு தெரியும், எனக்கு ஒரு 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் நானே வந்து சொல்ல மாட்டேன் லைக் லைஃப் லாங் ஐ பீன் டூயிங் திஸ்ன்ற வார்த்தை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு 1 year தான் அவள் பேஷன்ஸ் பார்த்துட்டுருக்கா, ஆனால் ஐ பீன் டூயிங் பேஷன்ஸ் ஃபார் லைஃப் லாங் அந்த மாதிரி வார்த்தைலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு எப்படி அவங்கள அணுகணும் அப்படின்றத நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஐ எம் ஸ்டில் லேர்னிங். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம குறைக்க நம்மளுடைய என்ன சொல்கிறது இம்பேக்ட், அவங்களுடைய ரெஸ்பான்ஸ், அவங்களுடைய பதிலினுடைய இம்பேக்ட்டு நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். which I learned it last year, but I'm continuously learning actually. Wonderful. This was a lesson that I learned 2-3 years back from my mother. எங்கள் அம்மா தான் எனக்கு இந்த லெசனை கற்றுக் கொடுத்தாங்க. வேறு யாராவது பேசணுன்னு விருப்பப்படுறீங்களா? வேறு யாராவது சொல்லணும்னு? ஒரு சில வருஷங்கள் முன்னாடி பிரதர் போன அதே ஒரு காரியத்தை தொடர்ந்தாப்பில் நம்ம போய்கிட்டு தான் இருக்கோம், நம்ம பிள்ளைங்க மத்தியில் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்கள் அம்மா எனக்கு ஒரு காரியத்தை ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. பிரியா, நீ ஒரு காரியத்தை சொல்லி உனக்கு வந்து அதுக்குரியதான ரெஸ்பான்ஸ், நீ எதிர்பார்க்குற ரெஸ்பான்ஸ் வரலை அப்படின்னா கீப் குவைட், கோவப்படாது, சத்தம் போடாது. ஏன்னா என் சுபாவம் என்னென்னா சட்டுன்னு கோவப்பட்டுருவேன், சட்டுன்னு சத்தம் போட்டுருவேன், சட்டுன்னு அடிச்சிருவேன். புரியுதா? அடி வந்து இப்போ ஒரு சில வருஷங்களாக இல்லை, ஏன்னா பிள்ளைங்க தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ், தே ஆர் நோ மோர் கிட்ஸ், இல்லை நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு. அப்போ எங்கள் அம்மா எனக்கு ஒரு வார்த்தை 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தது என்னென்னா, ஏதோ ஒன்று சொல்லி போய் அப்படி கத்துறேன், ஆச்சு பூச்சுன்னு கத்துறேன். ஏன்னா அது என்னோட நேச்சர். புரியுதா? நான் கத்துறேன். இப்போ எங்கள் அம்மா வந்து எல்லாம் நான் கத்தி முடித்ததுக்கப்புறம் மெதுவாக ரூமுக்கு வந்தாங்க. ரூமுக்கு வந்து ஏம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் பேசட்டுமா இல்லைண்ணா அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருந்துச்சு.
சரி என்னடா அம்மா அம்மா அப்புறம் பேசட்டுமா, நம்மள்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டா பேசணும், பேசுங்க பேசுங்க அப்படின்னு. ஏன்னா நான் ஆல்ரெடி ரொம்ப கோவத்தில் இருந்து பேசுங்க பேசுங்க அப்படின்னு. நீ வந்து நான் பேசுகிறப்ப திருப்பியும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட திருப்பியும் பேசக்கூடாது, ஃபுல்லாக நான் பேசி முடிச்சிடுறேன், அப்புறமா நீ பேசு அப்படின்னாங்க. ஏதோ பொடி வச்சுருக்காங்க இவங்க, ஃபஸ்ட்டே நம்ம வாயை அடைக்கிறாங்க. சரி ஓகே ரைட்டு அம்மா, சரி ஓகே. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ சொல்லி ஒரு காரியம் பிள்ளைங்க கேட்கலை, அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்றாங்கன்னா, நீ உன்னோட பாயிண்ட்டை வந்து நீ அங்கே ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காத. நீ சொல்கிறது ரைட்டு, நீ சொல்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. டோன்ட் ட்ரை டு ப்ரூவ். நீ அதை வந்து நான் தான் ரைட்டுன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காத. நீ சொல்கிறத அவங்க செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு அவங்கள கம்பல் பண்ணாது. அப்படியே விட்டுரு, அப்படியே விட்டுரு, குவாய்ட்டாக அப்படியே விட்டுரு போங்க அப்படின்னு. அப்படி சொன்னதை சொல் போங்க அப்படி அப்படின்னு. ஆனால் சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அம்மா சொன்னதை உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். இப்போ ஸ்பாண்ட்ரிங். அப்புறம் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஐ அக்செப்ட் வாட் மை மதர் செட் 100% அப்படின்ட்டு. 100% எங்கள் அம்மா என்ன சொன்னாங்களோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நீங்கள் எனக்கு இதே டெஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அதை நான் அப்ளை பண்ணுறேன், அப்படின்ட்டு. ஒரு திருமணம் ஒன்று வந்தது எங்கள் வீட்டில். அந்த திருமணத்துக்கு பொதுவாக என் மகா இருக்காள் இந்த சோஷியல் கேதரிங்க்கு தான் வருவாளே என்று இந்த ஒரு சில இந்த கல்யாணம் கோத்திரம் அப்படி இப்படின்னா அவங்களுக்கு எரிச்சலாக வரும். ஏன்னா நான் வரலம்மா எப்படி இருக்கும், நம்ம குடும்பமாக ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சி நம்ம வரல அப்படின்னா எப்படி இருக்கும். நான் வரல, நான் இதுக்கு வரல. ஏன்டி சர்ச்சில் நம்ம இத்தனை ஜனங்களோட நம்ம பழகிறோம், சர்ச்சில் நான் வருவேன், நான் செய்வேன், மற்றங்க இடங்களுக்கு நான் வரமாட்டேன். இப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும். நமக்கு எத்தனை சொந்தக்காரங்க இருக்காங்க, எல்லா நல்லது கெட்டதுக்கு நம்ம போய் தான் ஆகணும். சின்ன குழந்தைங்கன்னா வீட்டில் விட்டுட்டு போகலாம், எல்லாம் பெரிய பிள்ளைங்களாயிட்டாங்க, அப்போ அவங்களும் நம்ம கூட வரதான் வேணும். அப்போ நான் ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு நான் சொல்கிறேன், போன வருஷத்தில், பிள்ளை உனக்கு எல்லா உடுப்பெல்லாம் வாங்கி வச்சாச்சு, நீ நான் உங்களை வாங்க சொன்னேனே. முதல் கேள்வி அங்கே கட்ரோட்டு, நான் உங்களை வாங்க சொன்னேனே. எனக்கு பயங்கர கோவம். ஆனால் குவைட்டாயிட்டேன். அந்த நேரத்தில் எங்கள் அம்மா எனக்கு சொன்னது எனக்கு ஞாபகம், வாயை மூடிடு, நீ பேசுறது எடுப்படலைன்னா வாயை மூடிடு. ஐ ஜஸ்ட் ஷட் மை மவுத். அப்படி ஆண்டவா இது எங்கே போய் முடிய போதோ தெரியல, இன்னைக்கு நானும் அப்செட் ஆகிடுவேனோ என்னமோ தெரியல. ஷாலம் அவங்க நம்மளோட சோ ஷாலம், நம்ம போய் ஆகணும். நீங்கள் போங்க, நான் வரணுன்னா நான் வருவேன் அப்படின்ட்டா. நான் ஒன்றுமே சொல்ல, பயங்கர ஒரு பாரமான ஒரு இருதயத்தோட, சரிம்மா உனக்கு விருப்பமோ நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அவட்ட பேசவே இல்லை. சிரிச்ச முகத்தோடு நான் பாட்டுக்கு சாதாரணமாக, நான் ரொம்ப சோர்ந்தும் போகலை, உள்ள இருதயத்தில் பயங்கர சோர்ந்துட்டேன். பட் ஐ டென்ட் ஷோ இட் அவுட் டு ஹர். அந்த பசங்க நம்மளை ஒரு மாதிரி ஓரக்கண்ணில் விட்டு பார்க்கும் தெரியுமா. ஏன்னா சில்ட்ரன் ஆர் பேரண்ட்ஸ் டு த பேரண்ட்ஸ். எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்க நம்மளோட பேரண்ட்ஸாக, நம்மளை காட்டிலும் நம்மளை அதிகமாக வாட்ச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லா பக்கமும் கண்ணு இருக்கும், நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பேசுகிறத கேட்காத மாதிரி இருக்கும், நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் அவங்க கேட்டிருப்பாங்க. அவங்க தூங்கியிருப்பாங்கன்னு நினச்சிருப்போம், எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க. நானே அந்த மாதிரி ஒரு சுபாவம் உண்டு எனக்கு. நான் சின்ன வயசில் இருந்தப்போ. அப்போது அவள் கவனிக்கிறா, எனக்கு தெரியுது அவள் கவனிக்கிறா. நான் பாட்டுக்கு சாதாரணமாக அவள் ஒன்றுமே இது பண்ணல, நாங்கள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். பக்கத்தில் தான் நடந்தது. போயிட்டு கார் டிரைவர் திருப்பியும் சர்ச்சுக்கு வர வேண்டியது இருந்துச்சு ஒரு ரீசன்னால். ஏன்னா பாஸ்டர் திருப்பியும் அங்கே மேரேஜ் அட்டன் பண்ணிவிட்டு திருப்பியும் இங்கே வரணும், ஏன்னா ஒரு ஃபியூனரல் சர்ச்சில். அங்கே கல்யாணத்தை முடிச்சுட்டு உடனே அப்போ அவங்க சொன்னாங்க, நீ அங்கே இருந்துரு, நான் போயிட்டு ஃபியூனரலில் முடிச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சிட்டு திருப்பியும் நான் வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப க்ளோஸு ரிலேட்டிவ். கார் வந்துருச்சு. அப்போ நான் கேட்குறேன், பிரதர் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. நான் இங்கே தான்க்கா இருக்கேன் அப்படின்றாரு. எங்கே? ரிசப்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல. பாஸ்டர் அங்கெல்லாம் இருக்காங்க. இல்லைக்கா ஷாலம் வந்தாங்க, அதனால் கூப்பிட்டுட்டு வந்தேன். எப்படி? அவங்க வந்தாங்க, அதனால நான் ஒன்றுமே சொல்ல, நான் பாட்டு கேட்டுட்டு போயிட்டாந்துட்டு நான் முன்னுக்கு ரோவில் உட்காந்துருக்கேன். ஏன்னா நாங்கள்லாம் ரொம்ப முக்கியமான ஆட்கள் அந்த கல்யாணத்தில். அதனால் நாங்கள் எங்கள் குடும்பம் எல்லாரும் முன்னாடி உட்காந்து ஒன்றுமே கண்டுக்கல, குவைட்டாக அப்படியே அமைதியாக இருந்துட்டேன். வந்தால் அவள் பாட்டுக்கு அவள் சகாக்கள் நிறைய இருப்பாங்களா, அவள் வயசு ஆட்களோட ஒரே ஜாலி, ஒரே பேச்சு, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு வீட்டில் வந்துட்டு அடுத்த நாள் அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவள் சொன்னா,
அம்மா நான் ஏன் தெரியுமா வந்தேன் ஜஸ்ட் பை லுக்கிங் அட் யுவர் ஃபேஸ் ஐ கேம். ஜஸ்ட் பை லுக்கிங் அட் யுவர் ஃபேஸ் யூ ஹேவ் சேஞ்ச்ட் அ லாட்மா அப்படின்னா, ஐயோ எனக்கு தரையில் என் கால் நிற்கலைங்க. இதுதானே சாட்சி. கரெக்டா ஜஸ்ட் பை, எனக்கு தெரியும் ஐ ஹவ் ஹர்ட் யூன்னு எனக்கு தெரியும், ஐ ஹவ் வூண்டட் யூன்னு எனக்கு தெரியும். நான் உங்களை வூன் பண்ணால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் என்னை திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது அப்படியே நீங்கள் உள்ள அடக்குனீங்க பார்த்தீங்களா, அப்படியே நீங்கள் உள்ளே கொண்டு போய், நீ ஏன்டா சிரிக்கிற மகனே, அங்கே பின்னாடி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு கிடக்கும், அப்படியே உள்ள அடக்குனீங்க பார்த்தீங்களா. யூ ஜஸ்ட் கேரிட் இட் இன்சைடு யூ. அதை நீங்கள் அப்படியே லைட்டாக நீங்கள் அப்படி எடுத்துகிட்டு போனீங்கல்ல. ஐ லைக் தட் நேச்சர்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ டென்ட் வாண்ட் டு டிஸப்பாயிண்ட் யூ. என்னது? ஐ டென்ட் வாண்ட் டு டிஸப்பாயிண்ட் யூ. நான் இதை எங்கள் அம்மாட்ட சொன்னேன். அம்மா உண்மையாக நீங்கள் சொன்னது ரைட்டுமா. ஆமாண்டி, பிள்ளைகள்கிட்ட இப்படி தான் இருக்கணும். நான் உங்கள்கிட்ட எப்படி இருக்கேன், ஏதாவது ஒன்று சொல்லி எடுப்படலைன்னா நான் குவைட்டாகிடுறேன் பற்றியா, குவைட்டாகிடுறேன். எனக்கு எங்கே யார்கிட்ட எதை போட்டால் எப்படி உள்ளே நடக்கும் உங்களுக்குள்ளன்னு எனக்கு தெரியும். அதே தான் உனக்கும் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ தட்ஸ் அ கிரேட் திங், சேலஞ்சிங் திங். அது முடிஞ்சுதா? ஓகே. பிக்கஸ்ட் லெசன் அதுவும் முடிஞ்சிருச்சு. வாட் இஸ் த ரெசல்யூஷன் ஆஃப் திஸ் இயர்? வாட் இஸ் த ரெசல்யூஷன்? அதாவது கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்புன மாதிரி எங்கேயோ நம்ம வேகமாக நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் இல்லை? சரி, வாட் இஸ் என்ன தீர்மானம் இந்த வருடத்தில் நீங்கள் எடுத்தீங்க? தீர்மானம் எழுதுங்க. உங்களுடைய கணவருக்கு, உங்கள் மனைவிக்கு ஹவு கேன் யூ ஷோ யுவர் லவ் அண்ட் சப்போர்ட், அதாவது அக்செப்டன்ஸ், அதாவது ஐ எம் அக்செப்டட் அப்படின்னு நீங்கள் எப்படி நீங்கள் காமிக்க நீங்கள் விருப்பப்படுறீங்க? டு ஷோ யுவர் லவ் அண்ட் சப்போர்ட், அக்செப்டன்ஸ். நாங்கள் போன வாரம் ஃபுல்லாக நாங்கள் ஊரில் இல்லை, மீட்டிங் நிமித்தமாக வெளியே போயிருந்தோம். சரியா? மீட்டிங் நிமித்தமாக வெளியே ஒவ்வொரு ஸ்டேட்டாக போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு பீச்சில் இருந்தோம். இந்த குவெஸ்டனுக்கு ஏற்புடைய பதிலை சொல்கிறேன். ஒரு நாளில் ஒரு பீச்சில் இருந்தோம். எல்லோரும் நிறைய எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் இருந்திருந்தோம். அப்போ அங்கே உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தோம். பீச்சில் ஒரு 1 hour விளையாடிட்டோம். பீச் மணலில் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தோம். அப்போது என் கணவர் சொன்னாங்க, நான் பீச்சுக்கு போகிறேன் வரியா அப்படின்னாங்க. நான் இப்படி எட்டி பார்த்தேன். பீச் கொஞ்சம் இப்படி போன மாதிரி இருந்துச்சு. நான் இப்படி எட்டி பார்த்துட்டு சொன்னேன், அலை பயங்கர ரேஷாக வருது, சரியான வெயிலில் நம்ம இருக்கிறோம் 1 மணிக்கு, அங்கே போனால் சரியாக இருக்காதுப்பா, நான் வரல, நீங்களும் போகாதீங்க அப்படின்னு. என்ன சொன்னேன்? நான் வரல, நீங்களும் போகாதீங்க அப்படின்னு. நீ வரலன்னா வராத, நான் போகிறேன். ஆண்களுக்கே உரிய நேச்சரில். அப்போ நான் சொன்னேன், அப்பா அலை ரொம்ப ரேஷாக இருக்குப்பா, போகாதீங்க, வேண்டாம் அப்படின்னு. ஜாலியாக போயிட்டாங்க ஒய்யாரமாக. போகிறப்ப ஒழுங்காக போனாங்க, வர்றப்ப வேறு மாதிரி வந்தாங்க. என்னை கீழே விழுந்துட்டாங்க. ஆமாம், கீழே விழுந்து ஒரே மண், ஃபுல்லாக மண் போயிட்டு, உடுப்பு ஃபுல்லாக மண், ஃபுல்லாக அந்த ஷர்ட்டில் முள்ளுக்குள்ளே ஃபுல்லாக மண் போயிட்டு. எனக்கு என்ன இமோஷன் வரணும்னு நீங்களே சொல்லுங்களேன். போகும்போதே சொன்னோம்ல போகாதீங்கன்னு. இப்போ காரில் உட்காரணும், காரெல்லாம் நனையும், ஷூவை துடைக்கணும், ஷர்ட்டு, அடுத்தது டிஷர்ட்டை மாற்றணும். நீங்கள் செய்ய மாட்டீங்க. இதெல்லாம் யார் செய்யணும்? நான் தான் செய்யணும். உதறி காய போடு, மறுபடியும் துவை, எல்லாத்தையும் 2 வேளை யார் செய்யறது? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, வாயே திறக்கலை, குயட்டாக இருந்த கோமா என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்பா அப்புறம் சொன்னேன் கொஞ்ச நேரம் கழிச்சு, எப்பா ஒரு இடத்துல போட்டிருக்கு, சாராள் சொல்வதை கேளுன்னு ஆண்டவர் சொல்றார் அப்படின்னு. அப்படியே பார்த்தாங்க. இனி கேட்குறேன் பிரியா அப்படின்னாங்க. ஐயோ
உங்களுக்கு தெரியாது உண்மையிலே. அப்போ உண்மையாக தான் சொல்கிறீங்களா? ஏன்னா என் ஹஸ்பண்ட் எப்படின்னா ஒரு வார்த்தை ஒன்று சொன்னால் ஹீ கீப்ஸ் அப் டு ஹிஸ் வேர்ட். அவங்க வார்த்தையில் தவற மாட்டாங்க. அந்த இன்டெகிரிட்டியில் அப்படியே நிற்பாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், திருப்பி நீங்கள் தானே சொன்னீங்கன்னு நான் கேட்பேன்னு தெரியும். ரெண்டாவது அவங்க அந்த வேர்டில் நிற்பாங்க. அவங்க செய்யறத சொல்லுவாங்க. கோவமாக பண்ணிக்கிட்டே இருக்கேன், பண்ணிட்டு கோமாவே இதை சொன்னேன் நான். இப்படி போட்டிருக்கு, சாராள் சொல்வதை கேளுன்னு போட்டிருக்கு. அப்படி பண்ணாரு, அதனால அவர் பிழைச்சார் அப்படின்னு. சரி கேட்குறேன் உண்மையாவாப்பா கேட்குறீங்களா? அது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, த வே தட் ஹீ அக்செப்டட் மை வேர்ட் அப்படின்னு இருந்தது. நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்துச்சா, அந்த மாதிரி ஏதாவது சிமிலர் இன்சிடெண்ட் ஏதாவது ஆச்சா அப்படின்னா ஒரு நோட் டவுன் பண்ணி வைங்க. நோட் டவுன் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ அந்த குதிரை படத்தை நீ எடுத்து வச்சுக்கோப்பா. குதிரை படத்தை எடுத்து வச்சுக்கோ. அதை போடு. 2 டைப் ஆஃப் குதிரை இருக்குது, சரியா? 2 டைப் ஆஃப் குதிரையை காமிக்கிறேன். இது ஒரு டைப் ஆஃப் குதிரை. இது ரோட்டில் ஓடுற குதிரை. கண்ணில் கலிக்கம் போட்டிருக்கும், சரியா? ஏன்னா அது கண்ணில் கலிக்கம் போடலைன்னா அதோட பாதையை விட்டு அது மாறிடும். ரெண்டாவது அடிக்கடி முதுகில் அடி வாங்குற குதிரை. குதிரை யார் எல்லாரும் சொல்லுங்கள்? நான் தான். 2 டைப் ஆஃப் குதிரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சரியா? நிறையா பாரத்தை சுமக்கும். இது அடி வாங்கிறது, வாங்கிறது, ப்ரெஷருக்குள்ளே போகிறதுலாம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லார் முன்னாடியும் ப்ரெஷருக்குள்ளே போகிற ஒரு குதிரை. இந்த குதிரை முதல் டைப் ஆஃப் குதிரை. புரியுதா? நல்லா பார்த்துக்கோங்க. பொதி குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதி குதிரை அப்படின்னாக்கா நிறைய பேரை தாங்கணும், நிறைய வலியை தாங்கணும், பப்ளிக்கா இது ஒரு டைப் ஆஃப் குதிரை. அடுத்த டைப் ஆஃப் குதிரையை காமிப்பா. இன்னொரு டைப் ஆஃப் குதிரை. இந்த குதிரையை பார்த்தீங்களா? இதுக்கு பேர் யுத்த குதிரை. The horse that is used for war. இந்த குதிரையை யாரும் அடிக்க மாட்டாங்க. காலை வச்சு இப்படி ஓடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கையில் whip வச்சிருக்க மாட்டாங்க. புரியுதா? இந்த குதிரைக்கு கண்ணில் கலிக்கும் கிடையாது. குதிரைக்கு கண்ணில் கலிக்கம் போடலை அப்படின்னாக்கா அது பாதையை விட்டு வேற இடத்துக்கு போகும். ஆனால் இந்த குதிரைக்கு கண்ணில் கலிக்கம் இருக்காது. எந்த யுத்த குதிரைக்கும் கண்ணில் கலிக்கம் இருக்காது. புரியுதா? அந்த யுத்த குதிரையை ஹேண்டில் பண்ணுறான் பார்த்தீங்களா, அந்த சோல்ஜர், அவன் ஹேண்டில் பண்ணுறது அந்த 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 குதிரையை ஆட்டி வைக்கிற மாதிரி இருக்காது. அந்த குதிரைக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்குது. இந்த குதிரை போகிற ப்ரெஷர் எல்லாமே இன்டர்னல் ப்ரெஷர். எஸ் சொல்லுங்கள். குதிரை யார்? நான் தான். சொல்லுங்கள். குதிரை யார்? நான் தான். நீங்கள் தான். நான் தான் குதிரை. இதில் எந்த குதிரைன்னு சூஸ் பண்ண போகிறது உங்களோட கையில் தான் இருக்குது. நீ யார், நீங்கள் யார் அப்படின்றத சூஸ் பண்ண போகிறது யாருனாக்கா நீங்கள் தான். ரைட் நவ் நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க எந்த குதிரை. பொதி குதிரைக்கு அடி விழுது, பப்ளிக்காக அடி விழுது, கண்ணில் கலிக்கம் போட வேண்டியது இருக்குது, பொதி சுமக்குது. ரெண்டாவது டைப் ஆஃப் குதிரைக்கு அடி விழும். அதுக்கு எவ்வளோ ப்ரெஷர் தெரியுமா? ஃபயர் ப்ரெஷருக்குள்ளே போகும். ஃபயர் டெஸ்ட்டு. யுத்த குதிரை கிட்டத்தட்ட ஒரு 7 டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்கங்க. ஃபயர் டெஸ்ட்டு, அப்புறம் ஸ்பீட் டெஸ்ட்டு, க்ரௌட் டெஸ்ட்டு, சவுண்டு டெஸ்ட்டு. அப்படின்னா என்ன? அந்த க்ரௌட் இருக்கிற இடத்துல குதிரை பொதுவாக ரொம்ப க்ரௌட் இருக்கிற இடத்துல நின்னா ஒரு மாதிரி அது டிஸ்டர்ப் ஆகும். கவனிச்சிருக்கீங்களா? டிஸ்டர்ப் ஆகும். நம்ம பீச்சில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் ஒரு குதிரையை நம்ம சூழ்ந்து நின்றுக்கிட்டோன்னா அது ஒரு மாதிரி இப்படி காலை இப்படி பண்ணும், மிரளும் ஒரு மாதிரி. பார்த்துருக்கீங்களா? ஆனால் இந்த குதிரை நீங்கள் எவ்வளோ கூட்டத்துக்குள்ளே நீங்கள் நடுவில் போய் விட்டாலும், எவ்வளோ வில்லை தூக்கிட்டு, கத்தியை தூக்கிட்டு, பெரிய கேடயத்தை தூக்கிட்டு நீங்கள் முன்னாடி நின்னாலும் மிரளாது, ஒன்றும் பண்ணாது, லக்கை நோக்கி தொடர்ந்து போகும். காரணம் என்னென்னா அதுக்கு அடி அதிகமாகவே இருந்திருக்கு. பப்ளிக்காக இல்லை, ப்ரைவேட்டாக அடிபட, ப்ரெஷருக்குள்ளே போக அந்த குதிரை தன்னை ஒப்பு கொடுத்தது. எஸ் சொல்லுங்கள். இதில் எந்த குதிரை நீங்கன்றதை நீங்கள் தாங்க சூஸ் பண்ணிக்கணும். இந்த குதிரை எப்படி வரும்? வெற்றியோடு வரும். அடி வாங்கும், ரத்தக்கரை இருக்கும். ஆனால் எப்படி திரும்பும்? வெற்றியோடு திரும்பும்.
அடுத்த குதிரை இருக்கு பார்த்தீங்களா, கடைசி வரைக்கும் அதனுடைய வாழ்க்கையில் பொதி குதிரையாகவே இருக்கும். பப்ளிக்காக அடி கிடச்சிக்கிட்டே இருக்கும். குதிரை நீங்கள் தான். நீ யார் குடும்பத்தில், நீ யார்? குதிரை என்பவள், குதிரை என்பவன் யார் பார்த்தீங்கன்னா நம்ம தான். அருமை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம தான், வேற யாரும் கிடையாது. நீங்கள் யாராக இருக்கீங்க நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மீட்டிங்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மதியம் ஒரு 3:30 மணி வாக்கில் என் உடுப்பெல்லாம் போட்டுட்டு என் மகா வெளியே உட்காந்துருந்தா. அப்பா அவட்ட கேட்டேன், நான் போயிட்டு வரேன், நல்லா இருக்கா அப்படின்னு. அப்போ உடனே அவள் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னா, ஏம்மா அந்த அந்த இதை ரெடியாக கொண்டு வந்து இங்கே முன்னாடி வச்சுக்கோ, சீக்கிரம் வா. அப்போ ஒரு வார்த்தை ஒன்று சொன்னால், நல்ல சுவிங்கம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டா. என்னடி கடைசியில் சூப்பி க்ரஷ் பண்ணி துப்புற மாதிரி தான் இருக்கிறேன்னா நான் அப்படின்னு உடனே அவள் ஒரு வார்த்தை சொன்னா. தேவஜனமே எனக்கு ஐயோ, இட் வாஸ் ரியலி ஆஸ்ட்ரக். அவள் சொன்னா, மம்மி நீங்கள் என்ன சவச்சு தூக்கி போடுறதுன்றீங்கம்மா? அம்மா, சுவிங்கம் ஹேஸ் அ குட் ஸ்மெல். சுவிங்கம் இஸ் ஸோ சூவி. சுவிங்கம் ஈஸியாக கரையாது. இட் கேனாட் பி டெஸ்ட்ராய்டு. நீங்கள் என்னவா இருக்கணும்னு நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்ட்டா. 3 பாயிண்ட்டை சொன்னா, பட்டுன்னு ஆன் ஸ்பாட்டு. நான் சொல்கிறேன், இது எப்படி இருக்குன்னு கேட்டோடனே சுவிங்கம் மாதிரி இருக்குது. அடப்பாவி, நீயும் கடைசியில் சவச்சு தான் தூக்கி போட போறியா அப்படின்னு. சுவிங்கம் கேனாட் பி டிஸ்ட்ராய்டுமா. இட் ஹஸ் காட் ஸ்வீட் ஸ்மெல்மா. அது கம்மை உண்டுமா. இட் ஹஸ் அ சூவி நேச்சர். என்னவா இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு உடனே பட்டுன்னு அதை எழுதி வச்சுக்கிட்டேன். எழுதி வச்சுட்டு உடனே நான் இதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணலை. உங்கள் கையில் கிடைக்கிறது சுவிங்கம் கிடைக்கும். உங்கள் கையில் பொதுவாக சாக்லேட் கொடுப்பேன், இன்றைக்கி சுவிங்கம் கொடுக்குறேன். காரணம் என்ன தெரியுமா? சுவிங்கம் cannot be destroyed. cannot be destroyed. அவள் சொல்கிறா, சாக்லேட்னா கரைஞ்சிரும், சுவிங்கம் எப்போவுமே நீங்கள் என்னவா இருக்க போகிறீங்கன்றதை யூ ஹேவ் டு டிசைட். யூ திங்க் அண்ட் யூ டிசைட் வாட் கைண்ட் ஆஃப் அ ப்ரெஷர், வாட் கைண்ட் ஆஃப் எனி திங் தட் யூ ஆர் அண்டர்கோயிங் என்னன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவள் சொன்னான். இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு சுவிங்கம் மாறுது, அப்படி தானே? ஒரு ஃபார்ம், இப்போ உங்கள் கையில் ஒரு ரெக்டாங்கிளாக ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும், அதை வாயில் தூக்கி போட்டிங்கன்னா அது ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறுது. ஃபார்முக்கு மாறி அது அதே மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து அது வேறு ஒன்றும் ஆகாது. இட் இஸ் நாட் கோயிங் டு பி டெஸ்ட்ராய்ட். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அது இருந்துக்கிட்டே இருக்கும். தட் இஸ் சுவிங்கம். யார் என்ன ஒரு வார்த்தை உங்களை நோக்கி சொன்னாலும் டோன்ட் எவர் டேக் இட் டு யோர் ஹார்ட். உங்கள் வாயில் போட்டுக்கோங்க. பிரதர்லாம் இவங்கெல்லாம் வாயில் போட்டிருக்காங்க, நீங்கள் வாயில் போட்டுக்கோங்க. யார் என்ன ஒரு வார்த்தை புரியுதா உங்களை நோக்கி சொன்னாலும் நெவர் டேக் இட் டு யோர் ஹார்ட். உங்களுக்கு நீங்கள் அதே போல் உங்களை குறித்து ரொம்ப பெருமையாக யாராவது சொன்னாலும், பிரதர் நீங்கள் இப்படி அப்படி, சிஸ்டர் நீங்கள் இப்படி அப்படி, அதையும் இந்த காதில் வாங்கி அதெல்லாம் விட வேண்டிய வார்த்தை. ரொம்ப பெருமையாக பேசுகிறதையும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும். உங்களை டிப்ரிஷியேட் பண்ணுறதையும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு ஒன்று உண்டு. நான் இது ஒரு 10 months பேக் நான் எடுத்தேன். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு 2 உண்டு. அதில் கன்ஸ்ட்ரக்டிவாக உங்கள் வாழ்க்கையில் எது வருதோ அதை மாத்திரம் உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே கொண்டு போங்க. டிஸ்ட்ரக்டிவாக வர்ற எதையுமே உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே கொண்டு போகவே போகாதீங்க. இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, இது எனக்குரியது கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. யூ வில் பி விக்டோரியஸ். அடுத்தடுத்த படியை நோக்கி நம்ம போய்கிட்டே இருப்போம். சரியா? வி ஆர் ஃபினிஷிங் இட் ஹியர். இன்னைக்கு நமக்கு இதோட நம்ம முடிக்கிறோம். அப்படியே நம்ம எழும்பி நிற்போமா? ஓகே, அழகாக ஒரு பாடலை நம்ம பாடும்பொழுது கர்த்தருக்காக நம்ம கொடுப்போம். எழும்பி நிற்போம். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும், இந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும்,
ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டுமாறு இதை நாங்கள் அபியாசிக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வந்திருக்கிற தம்பதிகள் மற்றும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே ஆண்டவரே, ஒவ்வொருவருமே இதனுடைய பலனை முழுவதுமாய் பெற்றுக்கொள்ள, எத்தனையோ குடும்பத்தில் குடும்ப பிரிவினைகள், ஒரே குடும்பத்தில் ஒரே இடத்துல இருந்துக்கிட்டே பல வருஷங்கள் பேசாமல் இருக்கிறதான அனுபவங்கள், கர்த்தாவே இந்த காரியங்கள் எல்லாம் மாறட்டும், மாறட்டும். குடும்பம் அது ஒரு கர்த்தர் அமைத்த ஒரு அருமையான அமைப்பு, அது ஒரு அழகான ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்புக்குள்ள நாம் அடங்கி இருக்கும் பொழுது, கர்த்தர் கொடுக்கிற நல்ல காரியங்களை கேட்டு அமர்ந்து அதை கற்றுக்கொண்டு அபியாசிக்கும் பொழுது, அதற்குள்ள இருக்கிற கீழ்ப்படிதலுக்கே உரியதான அந்த பேக்கேஜ் ஆஃப் பிளெஸிங் இஸ் ஹெவி. தேவஜனமே, அது ரொம்ப பெருசு. கீழ்ப்படிதலுக்குரியதான அந்த ஆசீர்வாதங்கள் அதிகம் அதிகம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்க விசேஷித்த கரமானது இருக்கட்டும், உங்க கரம் கூட இருக்கட்டும். துதிகன மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபித்து அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் அவருடைய வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.